என் சோர்வுகள் யாரனை தேற்றுவார், யாரனை தேற்றுவார், யாரனை தேற்றுவார், யாரனை தேற்றுவார். நெஞ்சின் நாவுகள் அவை என்றும் பாரங்கள் தஞ்சும் இன்றியே நெஞ்சும் ஏங்குதே, நெஞ்சும் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யாரனை தேற்றுவார், யாரனை தேற்றுவார். சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யாரனை தேற்றுவார், யாரனை தேற்றுவார். அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ, அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்றுவார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை என்னால் உண்டாவதாக. மறுபடியும் இந்த இணையத்தின் மூலமாக இனிய சபை குடும்பத்தை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் தாமே இந்த நாளில் நாம் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை நமக்கு இந்த நாளில் ஆசீர்வதித்து தரும்படியாக தேவ ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாட நம்முடைய இருதயங்களை திறந்தவர்களாக நாம் அமர்ந்திருப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்தார், அவைகள் மிகவும் நன்றாக இருந்தது. தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று அவர் கண்டார். தன்னுடைய படைப்பிற்கு மகுடம் வைத்தது போன்று மனிதனையும் மனுஷையும் அவர் சிருஷ்டித்து தன்னுடைய சாயலில் அவர்களை சிருஷ்டித்து அனுதினமும் அவர்களோடு சாயங்கால வேளையில் வந்து உறவாடவும் உறவு கொள்ளவும் அவர் மிகவும் வாஞ்சி உள்ளவராக இருந்தார். He had a very open communion with the human being. அவர் படைத்த எல்லாவற்றிலும் வினோதமாக காணப்பட்டது ஒரு விசேஷித்த மிருகம், சர்ப்பம். அது விலங்குகளிலேயே மிகவும் அறிவு மிக்கதாகவும் அழகுள்ளதாகவும் காணப்பட்டது. இந்த சர்ப்பமானது தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனையும் மனுஷையும் சந்திப்பதற்கு மிகவும் வாஞ்சி உள்ளதாக இருந்தது. ஒரு நாள் ஏவாளானவள் தன்னுடைய வழக்கத்திற்கு மாறாக எந்த திசையை நோக்கி நீ செல்லக்கூடாது என்று தேவன் அவளுக்கு கட்டளை கொடுத்திருந்தாரோ
அந்த திசையை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்தார். எந்த மரத்தை குறித்து அவர்கள் இருவருக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்தாரோ அந்த மரத்தின் வழியாக அவள் சென்றாள். அவள் செல்லும் பொழுது ஏவாளே ஏவாளே என்று ஒரு சப்தம். தன்னுடைய கணவன் தன்னை அழைக்கக்கூடிய அந்த சப்தத்தை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். இப்பொழுது மூன்றாவது ஒரு குரல் தன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றதே என்று அவள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சர்ப்பமானது அந்த மரத்தை சுற்றி சுற்றி பறந்து வந்து கொண்டிருந்தது. அழகிய சர்ப்பம், மினுமினுப்பாக பொன்னிறத்தில் அதை சுற்றி வந்ததை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அதிசயித்து அந்த சர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சர்ப்பம் பேசியது. எதை பேசியது? தன்னையும் தன்னுடைய கணவனாகிய ஆதாமையும் தனக்கு முன்பதாக நிற்க வைத்து தேவன் பேசிய பரலோகத்தின் ரகசியத்தை அது சர்வ சாதாரணமாக பேசியது. அது தானாக வந்து பேசுவது போல் அல்லாமல் தேவன் அவர்களிடத்தில் பேசிய அந்த வார்த்தைகளை மேற்கோள் காட்டி பேசியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சாத்தானுடைய அப்ரோச் எப்படி இருந்தது என்றால் இன்ட்ராகட்டிவ் அப்ரோச் என்று சொல்லுவார்கள். கேள்வி கணையின் மூலமாக சந்திப்பது. ஏவாளை சந்தித்த மாத்திரத்தில் நீங்கள் சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஒரு கேள்வியை எழுப்பி அவனுடைய வாயிலிருந்து என்ன ஒரு பதில் வருகின்றது என்பதை சாத்தான் கேட்க ஆசைத்தான். ஆதாம் ஏவாளுக்கும் தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான் உண்மை. ஏனென்றால் பொய் என்று சொல்லக்கூடிய ஒன்று அவர்கள் அந்த நேரத்தில் காணாத ஒன்றாக இருந்தது. உண்மையை மாத்திரமே அறிந்திருந்த அவளுக்கு பொய்க்கு பிதாவாகிய சத்துருவாகிய சாத்தான் பேசுவது விளங்கவில்லை. And she had no other option than hearing him say so. புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ? வேதாகமத்தின் அந்த மூன்றாவது அதிகாரத்தை ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பிரட்டி பார்த்தீர்கள் என்றால் அந்த அதிகாரம் துவங்கும் பொழுது முதல் வசனத்தில் அது தேவனாகிய கர்த்தர் என்று துவங்குகின்றது. தேவனாகிய கர்த்தர். ஆனால் இங்கு சத்ருவாகிய சாத்தான் அந்த ஏவாளிடத்தில் பேசும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்று அவன் துவங்கவில்லை. அவன் என்ன சொல்லுகின்றான்? அந்த தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தைகளில் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவன் நீக்கிவிட்டு பர்பஸா வில்ஃபுல்லா நீக்கிவிட்டு தேவனாகி God, not the Lord God. The missing word is purpose, willful. வேணுமென்றே அவன் என்ன செய்கின்றான்? தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் கர்த்தர் என்ற வார்த்தையை அவன் விட்டு தேவன், the word God. The word God deals with the power of God. Elohim என்று சொல்லுவார்கள். It deals with power of God. தேவனுடைய வல்லமை மகிமை குறித்து சொல்வது தேவன் என்றால். Lord deals with the covenantal relationship with the Lord. கர்த்தர் என்றால் உடன்படிக்கையின் உறவை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை.
ஏவாளிடத்தில் அவன் வந்து தேவன் சொன்னது உண்டோ, இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லவில்லை, தேவன் சொன்னது உண்டோ என்று அவன் கூறியதின் மூலமாக அவன் மனுக்குலத்தோடு வைத்திருக்கக்கூடிய உறவை அவன் இருட்டடைப்பு செய்ய வாஞ்சிக்கின்றான். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை படைக்கும் பொழுது அவர்களை அவர் நேசித்ததினால் வேதம் என்ன சொல்லுகின்றது, அவர் தன்னுடைய சாயலில், ஏன் அவர் தன்னுடைய சாயலில் அவர்களை படைத்தார் என்றால் அவர்களோடு ஒரு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய நேசத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. But Satan says here we can be religious, not relational. Religion, not relationship. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது அவர்களை தன் சாயலில் படைத்து தான் அவர்களோடு வைத்துக் கொள்ள ஆசைக்கக்கூடிய அந்த உறவை ஊர்ஜிதப்படுத்தினார். He wanted to have a relationship. But Satan here, he says, God, தேவன், கடவுள், எல்லாவற்றையும் கடந்தவர் கடவுள், எல்லா வல்லமையையும் மகிமையும் அவர் பொருந்தியவர், அவரோடு நீ என்ன செய்ய முடியாது, உறவு கொள்ள முடியாது. He is above all religion. நீ அவரை சந்திக்க வேண்டும் என்றால், நீ அவரோடு நீ பேசி பழக வேண்டும் என்றால் அங்கு நீ என்ன செய்யணும், the religious rights are there. மதம், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ரிலிஜன் நாட் ரிலேஷன்ஷிப். தேவன் ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குவதற்கு விரும்பினார். அவன் அந்த இடத்துல ரிலிஜனை கொண்டாந்து போடுறான். இந்த ரிலிஜன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய இந்த காரியம் இந்த நாட்களில் இருப்பது அந்த ஏதேனிலேயே துவங்கிவிட்டது. ஏதேனில் முதல் மனிதரிடம் முதலாவது சாத்தான் பேசிய ஒன்று என்னவென்றால் இந்த ரிலிஜன் ரிலேஷன்ஷிப். மனிதனோடு உறவை வைத்துக் கொள்ள விரும்பும் தேவனை அவன் தேவன் என்று சொல்லி அவரை பிரிக்க பார்க்கின்றான். The Lord God, தேவனாகிய கர்த்தர் என்றால் அந்த பரத்தின் தேவன் தான் படைத்த அந்த சிருஷ்டிகளோடு உறவு கொள்ள ஆசைக்கின்றார் என்பது பொருள். இங்கு சாத்தான் என்ன செய்கின்றான், அந்த உறவை அவன் ஒரு நிலையில் தகர்த்தெறிந்து விடுகின்றான். தேவனாகிய கர்த்தர் ரிலேஷன்ஷிப்பை விரும்பி சாத்தான் ரிலிஜனை புகுத்துகின்றான். தேவன் ரிலேஷன்ஷிப்பை விரும்புகின்றார், உறவை விரும்புகின்றார். ஆனால் சாத்தான் ரிலிஜன், மதம். ஏதேனில் முதல் சம்பாஷணையே இன்று அவன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் தான். இன்றைய நாட்களில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அல்லவா சாத்தான், மதம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம், வழி. விழுந்து போன மனிதனை பரம் சேர்ப்பதற்காக ஒரு பாதையை பரலோகம் காட்டுகின்றது. அதுதான் கிறிஸ்தவம், வழி. இங்கு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கின்றேன் என்று சொன்னார். அவர் நானே மதமும் சத்தியமாய் இருக்கின்றேன் என்று சொல்ல, வழி, மார்க்கம், பரம் சேர்க்கும் மார்க்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் மதத்தை பற்றி பேசவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலும் அவரும் உறவை குறித்து தான், நாட் ரிலிஜியஸ் ரிலேஷன், மனிதனோடு தான் கொண்டிருக்க வேண்டிய அந்த உறவை குறித்து, நான் தேவனோடும் தேவன் என்னோடு இருப்பது போல் நீங்கள் என்னோடு இருங்கள். triangular relationship. தேவனுக்கு பிரியமான தேவனின் ஜனமே, அவர் மதத்தை அல்ல உறவை நேசித்தவராக இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை தன் பக்கமாக திருப்புவதற்கு அவர் ஒரு மார்க்கத்தை, ஒரு பாதையை உண்டாக்கினார். உறவினால் இணைக்க விரும்பும் தேவனை அவன் மதத்தினால் பிரிக்க நினைக்கிறான். இன்றைக்கும் எவன் ஒருவன் தேவனுடைய பாதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய மனதை அவருக்கு கொடுத்தவராக வருகின்றானோ அந்த இடத்துல அவன் மதம் மாறுகின்றான் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை, ஒரு பெரிய எதிர்ப்பினையை சத்துருவாகிய சாத்தான் இந்த நாட்களில் கொண்டு வருகின்றான். கிறிஸ்துவ மார்க்கம் கிறிஸ்துவ மதம் அல்ல என்பதனை தேவன் சொன்னார். இது மார்க்கம். விலகி போன அந்த பாவிகள் தன்னண்டையில் திரும்புவதற்காக ஒரு பாதை. தேவனுக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக அவன் மார்க்கத்தை மதம் என்று சொல்லி தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவை கொச்சைப்படுத்தி, தேவனுடைய சமூகத்தில் யாரும் வரா வண்ணம் இந்த மதம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை இன்றைய உலகத்தில் உலா வர அவன் செய்திருக்கிறான். இரண்டாவதாக அவன் ஏதேனில் என்ன ஒரு சூழ்ச்சியை செய்தான். இங்கு சாத்தான் இக்கனியை புசித்தால், எந்த கனியை கர்த்தராகிய தேவன் நீங்கள் புசியாதேயுங்கள், நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று அவர்களை எச்சரித்தாரோ அந்த கனியை அவன் தொட்டு, இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களில் ஒருவரை போல் ஆவீர்கள். அவனோடு பேசுவது அங்கு ஏவாள் மாத்திரம்தான். ஆனால் இவன் நீங்கள் பண்பையில் பேசுகிறான். அங்கு ஏவாளோடு பேசும் பொழுது அவன் பேசும் பொழுதெல்லாம் நீங்கள், ஆதாமையும் சேர்த்து, நீங்கள் சாகவே சாவதில்லை, தேவர்களில் ஒருவரை போல் என்ன செய்வீங்க, ஆவீர்கள். இரண்டாவதாக அவன் நீங்கள் சாகா வரம் பெற்றவர்களாக தேவர்களில் ஒருவரை போல் நீங்க என்ன செய்வீங்க, ஆவீர்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஒருவரே சாகாமை உடையவர். தேவன் ஒருவரே சாகாமை உடையவர். இங்கு சாத்தான் என்ன செய்கின்றான்? படைக்கப்பட்ட மனுஷனை நீங்கள் தேவர்களில் ஒருவரை போல், you will become a god. படைக்கப்பட்ட மனிதனை தெய்வம் என்று சொல்லுகின்றான். இன்றும் அவன் அதைத்தான் இந்த உலகில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இன்று மனிதன் தன்னை கடவுளாக காட்டுவது ஏதேனிலே சாத்தான் விதத்தை விதை. தேவனை போல் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக நீங்க ஆவீர்கள். நன்மை தீமை அறியத்தக்க நாலேஜ். இந்த நாட்களில் சத்துருவாகி சாத்தான் விஞ்ஞானம் இன்னும் பல்வேறு நிலையில் நின்று அவன் என்ன சொல்லுகின்றான்? நாலேஜ் இஸ் பவர். இந்த நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்லக்கூடியது இன்றைய நாட்களில் எழுப்பியதில்லை. அந்த ஏதேனில் சத்துருவாகிய சாத்தான் விதத்தை விதை. நன்மை தீமை அறியத்தக்க தேவரை போன்று நீங்க ஆவீர்கள்.
தேவன் விழுந்து போன மனுக்குலத்தை தன் அண்டையில் சேர்ப்பதற்கு அவர் பல திட்டங்களை வகுத்தார். The plan of salvation, the plan of restoration, the plan of redemption. எப்படியாகிலும் தான் இணைந்த இந்த மனுக்குலத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பரலோகம் பல திட்டங்களை வகுத்து அவர்களை எப்படியாகிலும் தன் வசப்படுத்த வேண்டும், மறுபடியும் அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்கு பரலோகம் பல திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த சத்துருவாகிய சாத்தான் என்ன சொல்கின்றார்? நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க அறிவைப்படுத்த தேவர்களை போல் ஆவீர்கள். சாத்தான் சொல்றான், உனக்கு தேவன் வேண்டாம், நீயே தேவன், நீயே தேவனாக மாறிவிடலாம். உன்னிலேயே அந்த நன்மை தீமையை அறியத்தக்க அந்த அறிவு உண்டு. ஏனெனில் முதலாவதாக அவன் தேவன், இஸ் எலோஹிம், காட் என்று சொல்லி அவனுக்கும் இவர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய இடைவெளியை அங்கு சொன்னான். இரண்டாவதாக நீயே எல்லாம் அறிந்தவன் தெய்வம் என்றான். உனக்கு இனி தேவன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வேண்டாம். அந்த தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவும் அந்த தேவனுக்கு இருக்கக்கூடிய சாக வரவும் உன்னிடத்தில் இருக்கின்றது. இந்த இரண்டைத்தான் அந்த சத்துருவாகிய சாத்தான் யுக நெடுகிலும் அந்த ஏதேன் துவங்கி இன்றைய நாள் அளவிலும் அவன் அதை செய்து கொண்டே வருகின்றான், சொல்லிக்கொண்டே வருகின்றான். மனமாற்றம் என்பதை மதமாற்றம் என்கின்றான். பாவிக்கு ஒரு பாதையை பரலோகம் வைத்திருக்கும் போது அந்த மார்க்கத்தை மதம் என்று சொல்லி அநேகரை இந்த மண்ணிலே அவன் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவதை தடுத்து போடுகின்றான். ரிலேஷனல் லார்ட், ரிலிஜியஸ் காட். தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு வைக்க ஆசிக்கக்கூடிய அந்த உறவை தேவனுக்கு பிரியமானவர்களே, ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய நிலையில, மதம் என்று சொல்லக்கூடிய நிலையில கிறிஸ்துவனை யாரும் சேரா வண்ணம் அவன் ஒரு திட்டத்தை வகுத்தான் என்றால் அந்த திட்டத்தை அந்த ஏதேனிலேயே அவன் வகுத்து விட்டான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, 6000 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த சிருஷ்டிகளை சந்தித்தவன், படைப்புகளை சந்தித்த அந்த சத்துருவாகிய சாத்தான் 4000 வருடங்கள் பிறகு 6000 வருஷத்துக்கு முன்பதாக சிருஷ்டிகளை சந்தித்தான். அதற்கு பிறகு 4000 வருஷங்கள் கழித்து சிருஷ்டிகளையே சந்திக்கின்றான். பாவம் அவ்வளவு தூரத்திற்கு வலிமை பெற்று விட்டது. முதலாவது பாவம் கீழ்ப்படியாமை, அதுக்கு அடுத்த பாவமே கொலை. How rapidly the sin progresses. சிருஷ்டிகளை சந்திக்கின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஞான முழுக்குக்கு பிறகு அவர் வெளியில் வரும்பொழுது அவரை வனாந்தரத்திற்கு அழைத்து சென்று 40 நாட்கள் வனாந்தரம், அவள் நீர் பருகுவதற்கு கூட அவருக்கு அங்கு வாய்ப்பு இல்லை. 40 நாட்கள் உபவாசிக்கின்றார். உபவாசத்திற்கும் பட்டினிக்கும் வித்தியாசம் உண்டு. பட்டினியாய் ஒரு மனுஷன் ஒரு வாரம் அளவுலாம் இருந்துடலாம், 10 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். ஏனென்றால் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கரைந்து அந்த மனிதனுடைய போஷாக்கை அது கொடுத்து விடும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, உபவாசம் என்றால் என்ன? உபவாசத்திற்கும் பட்டினிக்கும் வித்தியாசம் உண்டு. உபவாசம் என்பது போராட்டம், தேவனோடு போராட்டம். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு போராடுகின்றார். 4000 வருஷமாக அவர் பார்த்த அந்த மனுக்குலத்தினுடைய
எல்லா விதமான பாதிப்புகளையும், பாவத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் பார்க்கிறாரு. எவ்வளவு தூரத்திற்கு சத்துருவாகிய சாத்தான் அந்த பாவத்தின் மூலமாக மனுக்குலத்தை கீழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான், அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை எல்லாவற்றையும் பார்த்துட்டு தேவனிடத்தில் சொன்னாரு, இந்த 4000 வருஷமாக நான் பார்க்கும் பொழுது இந்த பாவம் எவ்வளவு தூரத்திற்கு ஒரு மனிதனை ஆளுமை செய்கின்றது, எவ்வளவு தூரத்திற்கு ஒரு மனிதனை அடித்து பிடிக்கின்றது என்பதை நான் பார்த்துட்டேன். நீ இந்த ரட்சிப்பின் திட்டத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தும். சத்துருவாகிய சாத்தானுடைய கரம் மிகவும் கடினமாக இருக்கின்றது. பரலோகத்தினுடைய கரம் நீக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் திட்டம் கொஞ்சம் எளிமைப்படுத்தப்படும் என்றால் அநேகர் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் என்ன செய்யறாரு, அந்த பாவத்தின் வழியே கடந்து வந்த பாதைகளை எல்லாம் அவர் பாவம் இல்லாமையில் அவர் பார்த்து என்ன சொல்றார், பரலோகத்தில் தேவனோடு போராடுகின்றார். தேவனே, ரட்சிப்பு திட்டத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தும். போராட்டம் இங்கு மனுஷீகத்தில் போராட்டம், சத்துருவாகிய சாத்தானோடு போராட்டம், வெர்டிகல் ஹொரைசன்டல் ரெண்டு நிலையிலும் அங்கு அவர் போராடினார். பட்டினி என்பது போராடுவது இல்லை. ஒரு மனுஷன் என்ன செய்யலாம், ஒரு 10 நாள் ஒரு இடத்துல சுருண்டு கிடக்கலாம், பட்டினியா இருக்கலாம். ஆனால் அவன் உபவாசிப்பான் என்றால் அது பரலோகத்தோடும் பூலோகத்தில் சாத்தானோடும் போராடக்கூடிய போராட்டம். சாத்தானுக்கு ரொம்ப நல்லா தெரியும் யாரை எப்பொழுது எப்படி சந்தித்தால் அவர்களை தன் பயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சத்துருவாகிய சாத்தானுக்கு நன்றாக தெரியும். பசியுடையான் படைக்கான், பசி வந்தால் 10 பறந்து போகும் என்ற பழமொழி கூட அவனுக்கு தெரியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சத்துருவாகிய சாத்தான் லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் தன்னுடைய முதலாவது வஞ்சக வலையை அங்கு வீசுகின்றான். The first snare of Satan is found in Luke chapter 4 verse 3. நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கற்களை அப்பமாக்கும்படி சொல்லும். கிறிஸ்து பசி என்று சொல்லியிருப்பார் என்றால் வானத்தின் பலவிடைகளை திறந்து தேவன் அவரை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அவனுக்கு தெரியும். கிறிஸ்து பசி என்று முறையிட்டிருப்பார் என்றால் பல கோடி தூதர்கள் அவருக்காக சமரட்சணை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுக்கு தெரியும். ஆனால் சாத்தான் என்ன சொல்லுகின்றான், தன்னுடைய சூழ்ச்சி நிமித்தமாக அவர் பசியோடு இருப்பதை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன சொல்றார், இந்த கற்கள் அப்பமாகும்படி சொல்லும். கிறிஸ்து போதித்தார். அவர் தன்னுடைய 3.5 வருட அந்த ஊழியத்தில் அவர் போதித்த போதனை இதை சார்ந்ததுதான். ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. நான் தரும் இந்த அப்பத்தை புசிப்பவன் என்றென்றைக்கு பசியா. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல ஆசைக்கின்றார், what he wants to say, ஒரு அப்பம் ஜீவனை பெற வேண்டும் என்றாலும் சரி, அந்த அப்பத்தை புசிப்பவன் ஜீவனை பெற வேண்டும் என்றாலும் சரி, அப்பம் ஜீவனை பெற்றதாக இருக்க வேண்டும் என்றாலும் சரி, அந்த அப்பத்தை புசிப்பவன் ஜீவனை உடையவனாக மாற வேண்டும் என்றாலும் சரி, அந்த அப்பம் பரலோகத்திலிருந்து வர வேண்டும். It should descend from above. அதுதான் தேவனுடைய நியதி. சாத்தான் பூமியில் உள்ள கற்களை காண்பித்து இந்த கற்களை அப்பமாக சொல்லும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தால் அவர் சொல்ல நிற்கும், அவர் கட்டளையிலேயோ நிற்கும். அவர் சொன்னால் அது ஆகும்.
எந்த இடத்தில் எந்த கற்களை பார்த்து சாத்தான் இந்த கற்களை அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லியிருந்தால் அந்த கற்கள் எல்லாம் அப்பமாகியிருக்கும். அந்த கற்கள் எல்லாம் ஜீவனை பெற்றதாக மாறியிருக்கும். அந்த கற்கள் எல்லாம் ஜீவனை பெற்ற கற்களாக ஆகியிருக்கும் என்றால் இந்த நாட்களில் நாம் காணக்கூடிய தெருவோரங்களில் எல்லாம் கோயில்களில் காணக்கூடிய எல்லா கற்களாகிய சிலைகளும் தேவர்களாக ஆகியிருப்பார்கள், உயிர் பெற்றவர்களாக மாறி இருப்பார்கள், ஜீவனை பெற்றவர்களாக எழுந்திருப்பார்கள். பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த மூன்றில் ஒரு பகுதி, அந்த தள்ளப்பட்ட அந்த தூதர்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த உலகம் எங்கிலும் கற்களாக சிலைகளாக ஒவ்வொரு இடத்திலும் கோயில்களில் அமர்ந்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஜீவனை பெற்ற கடவுள்களாக ஆகியிருக்கும். அவர் அப்படி செய்திருந்தால் கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் திட்டம் சுக்குநூறாகி இருக்கும். ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவோ அதற்கு எதிர்ப்பு சக்தியாகிய சத்துருவாகிய சாத்தானும் இரு முனையில் நின்று கொண்டு அவர்கள் தங்களுடைய அப்பத்தை குறித்தோ பசியை குறித்தோ பேசவில்லை. அவர்கள் இருவரும் தேவனுக்கு பிரியமானவர்களே ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். எந்த வார்த்தை? யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார், ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். வார்த்தையாகிய கிறிஸ்து. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வார்த்தையாகிய கிறிஸ்து மூலமாகத்தான் அவன் ரட்சிக்கப்படவும் முடியும் என்று பரலோகத்தின் நியதி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? தன்னையும் தன்னோடு தள்ளப்பட்ட இந்த உலகத்தில் ஆங்காங்கே அந்த கோயில்களில் சிலைகளாக உயிரற்ற கற்களாக இருக்கக்கூடிய அவைகளை எல்லாம் என்ன செய்யும்? அப்பமாக மாற்றும், ஜீவனுள்ளவர்களாக மாற்றும், எங்களுக்கு ஜீவனை தாரும். எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சாதாரண அப்பத்தின் மூலமாக அவன் கொண்டு வர பார்த்தீங்களா? சாதாரண அப்பத்தின் மூலமாக வார்த்தையாகி கிறிஸ்துவினால் தான் ரட்சிப்பு, இதுதான் தேவ நியதி என்று சொல்லியிருக்கும் பொழுது சத்துருவாகிய சாத்தான் பூமியில் உள்ள கற்களை, அந்த 33 கோடி தூதர்களை, விழுந்து போன தூதர்களை உயிருள்ளவர்களாக மாற்றும் என்று அவன் கேட்கிறான். உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை தேவனிடத்தில் மாத்திரமே உண்டு. யாரிடத்தில் அந்த வல்லமை உண்டோ அவரிடத்தில் அவன் கேட்கிறான், உயிர் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். எங்கே சாத்தான் வீழ்ச்சியை வைத்திருக்கிறான் பார்த்தீங்களா? ஜீவனுக்கு அடுத்த, பிழைப்புக்கு அடுத்த, பசிக்கு அடுத்த அந்த இடத்தில் தான் சத்துருவாகிய சாத்தான் தன்னுடைய முதல் வஞ்சகத்தை, முதல் பட்டயத்தை வச்சிருக்கிறான். நம்முடைய ஜீவனுக்கு அடுத்த, பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை வைத்துத்தான் முதலாவதாக அவன் நம்மை அட்டாக் பண்றான். The first place he wants to meet is our பிழைப்பு. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு 35 வருடங்களுக்கு முன்னதாக நான் அப்பொழுதுதான் கல்லூரியை முடித்து தேவனுடைய ஊழியத்திற்கு என்று வந்த நேரம். அப்பொழுது ஒரு அருமையான குடும்பத்திற்கு வேத பாடங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த பெண்மணி பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கணவனார் ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். அவரோடு நான் அமர்ந்து இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் ஆவலாக கேட்டுக் கொண்டிருப்பார்.
கடைசியாக ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த சத்தியங்களை சொல்லிவிட்டு அவர்களுடைய நிலை என்ன என்பதை நான் காண விரும்பும் பொழுது அவர்கள் சொன்னார், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன், பார்க்கிறேன், எல்லாவற்றையும் கேட்டேன். ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சகோதரி என்ன சொன்னான்னு தெரியுமா? நீங்க சொன்ன சத்தியத்துல இந்த 7ஆம் நாளை குறித்து, ஓய்வு நாளை குறித்து சொன்னீர்கள். அதை மாத்திரம் நான் என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஒருவேளை இந்த ஓய்வு நாளை நான் கடைபிடிக்கும்படியாக என்னை நான் ஒப்புக் கொடுப்பேன் என்றால் என்னுடைய படியை நான் இழக்க வேண்டியிருக்கோம், என்னுடைய கணவன் தன்னுடைய படியை இழக்க வேண்டியிருக்கோம், எங்களுடைய பிழைப்பு கெட்டு போயிடும். சாத்தான் அடிக்கக்கூடிய முதல் இடம் எது? பிழைப்பு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்று உண்மையான சத்தியத்தினுடைய கூட்டம் மிக சிறியதாக இருக்கிறது. இந்த பிழைப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் இந்த பிழைப்பிற்கருத்த காரியங்களை எல்லாம் கடந்து இந்த ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, சத்ருவாகிய சாத்தானுடைய 2வது பட்டயம் என்ன தெரியுமா? The second weapon, the snare of God, Satan. லூக்கா அதே அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் உப்புரகின் மேல் அழைத்து சென்று அங்கிருந்து அவன் என்ன சொல்லுகின்றார்? நீர் தாழ குதியும், நீர் தாழ குதிப்பீர் என்றால் தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த தூதர்கள் என்ன செய்வார்கள்? நீர் கீழே விழுவதற்கு முன்னதாக உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்களுடைய கரங்களை நீர் விழுவதற்கு முன்னதாக அவர்கள் கீழே சென்று உம்மை பற்றிக் கொள்வார்கள். தேவனை அறிந்திருந்தால், கிறிஸ்துவை அறிந்திருந்தால், தூதர்களை அறிந்திருந்தால், தேவனுடைய பிள்ளை இடரை விடும் பொழுது பரலோகம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பையும் அவன் அறிந்து வைத்திருந்தான். எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்த அந்த சாத்தான் என்ன சொல்லுகின்றான்? கிறிஸ்துவிடத்தில் அப்படி தேவன் செய்கிறாரா இல்லையா என்று நீ சோதித்து பார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வாதங்களின் தேவன். ஆகவே நீ என்ன சொல்லு? அவரிடத்தில் போய் நீ இன்னவெல்லாம் வேண்டும் என்று கேள். ஜெபம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான தேவனோடு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த உறவிற்கு பதிலாக அவன் என்ன செய்யறான்? கேள் என்ற அற்பமான அர்த்தத்தை அங்கு கொண்டு வைக்கிறான். இந்த ஜெபம் என்று தேவனோடு நாம் வைத்திருக்கக்கூடிய புனிதமான தொடர்புக்கு, உறவுக்கு கேள் என்ற அற்பமான அர்த்தத்தை சத்ருவாகிய சாத்தான் எல்லார் முன்பதாகவும் அவன் வைக்கின்றான். ஒரு மனிதன் ஜெபிக்கின்றான் என்றால் அவனுக்கு தெரியாம அவன் என்ன ஜெபிக்கின்றான் என்று அதை அப்படியே பதிவு செய்யணும். ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஜெபத்தில் 1 மணி நேரத்தில் 59 நிமிடங்கள் அவன் தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன்னுடைய தேவைகளுக்காக மாத்திரமே என்ன செய்வான்? ஜெபிப்பான். 59 நிமிடங்கள் அவன் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் தன்னலமான ஜெபம், செல்ஃப் சென்டர்ட் பிரேயர். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவை யாவையும் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லி இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகின்றான்? நீ எதையெல்லாம் நீ கேட்கின்றாயோ அதை அவர் தர வேண்டும். இங்கு தேவன் என்ன சொல்கின்றார்? நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மற்றவை யாவையும் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். எவற்றையெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லுகின்றாரோ அவற்றையெல்லாம் பெறுவதற்கு முழு இரவு ஜெபம், உபவாச ஜெபம்,
வீக்லி பிரேயர், மந்த்லி பிரேயர், மார்னிங் பிரேயர், ஈவினிங் பிரேயர், எல்லா ஜெபங்களும் எதை குறித்தது என்றால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாத்திரமே. இன்றைக்கு கிறிஸ்துவ மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய வீழ்ச்சியின் நிலைமை இதுதான். எல்லாரும் அங்கு சென்று தங்களுடைய தேவை என்னவோ அதை பெறுவதற்காக, இந்த உலக பிரகாரமான தேவை என்னெல்லாம் தங்களுக்கு உண்டோ அவைகளை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வதற்காக, தேவன் தந்தே ஆக வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் கேள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்பமான நிலையில் ஜெபம் என்று சொல்லக்கூடிய புனிதமான அந்த உறவை புறக்கணித்தவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவ மேடைகளை இதுதான் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் தாங்கள் கேட்பது போக அவர்களுக்காக கேட்பதற்கென்று போதகர்கள் இருக்கிறார். அவர் எனக்காக ஜெபிப்பார், இவர் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். எந்த ஜெபம்? எதற்காக இந்த ஜெபம்? நம்முடைய தேவைகளை தன்னலமாக சந்திப்பதற்காக நாம் தேவனை இந்த கேள் என்ற அற்பமான எண்ணத்தோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கேட்டது போக போன்ல, ஃபேக்ஸ்ல, இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் கேட்கிறது. தேவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான தொடர்புக்கு அந்த ஜெபத்தை நாம் விட்டவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களே, கேள் என்ற அற்பமான அர்த்தத்தை உடையவர்களாக நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகின்றோம். வேதம் என்ன சொல்லுகின்றது? புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 44வது வசனத்தில், தன்னலமான ஜெபங்களுக்கு தேவன் தன்னை மேகங்களால் மூடிக்கொள்கிறார். எவனொருவன் தன்னலமாக தன்னை குறித்து தனக்காக மாத்திரமே ஜெபிக்கும்படியாக அந்த ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு செல்கின்றானோ, இந்த வேதம் என்ன சொல்லுகின்றது? புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 44வது வசனத்தில், தேவன் அப்பேற்பட்ட ஜெபங்களை மேகங்களை கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த தன்னல ஜெபங்கள் நம்ம கூரையை தாண்டி கூட அல்ல. ஒருவேளை கூரையை தாண்டி போகக்கூடியதாக இருந்தாலும் அதை மேகங்களை கொண்டு அவர் என்ன செய்யறாரு? தடுத்து போடுகின்றார். ஒருவேளை அந்த ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தை எட்டி விட்டது என்றால் அதற்கு உத்தரவு சொல்ல வேண்டுமே என்பதற்காக தேவன் செய்யறாரு, அந்த நிலைக்கு தன்னை உட்படுத்தாமல் அதை மேகங்களினால் தடுத்து நிறுத்தி போடுகின்றார். ஒரு விஞ்ஞானி ஒருவன் ஒரு தவளையை வளர்த்து வந்தானா, ஃப்ராக். இந்த தவளைக்கு ஒரு வினோதமான ஒரு ஒரு பயிற்சியை அவர் கொடுத்து வந்தார். என்ன பயிற்சி? தன்னுடைய நண்பர்கள் வரும்பொழுது அந்த தவளையை அவன் என்ன செய்வான்? ஒரு மேஜை மீதாக வைத்து அவன் அந்த தவளை இடத்திலே ஜம்ப் என்று சொல்லுவான். அந்த அந்த அவனுடைய குரலுக்கு, அவனுடைய கட்டளைக்கு இந்த தவளையானது என்ன செய்யும்? எம்பி குதிக்கும், சந்தோஷப்படுவார். ஒரு நாள் இந்த விஞ்ஞானிக்கு அவனுடைய மூளை சற்று அகோரமாக போய்விட்டது. He went mad. அந்த தவளையை, பயிற்றுவிக்கப்பட்ட அந்த தவளையை அவன் தன்னுடைய ஆய்வு கூடத்திற்கு எடுத்து சென்று அந்த தவளையினுடைய ஒரு காலை அவன் துண்டித்து விட்டு இப்பொழுது ஜம்ப் என்று சொன்னால் அந்த தவளை என்ன செய்தது? தன்னுடைய 3 கால்களை அந்த மேஜை மீது நல்லா ஸ்ட்ராங்கா வைத்து எழும்பி குதித்தது. ஏனென்றால் தன்னுடைய எஜமான் அல்லவா சொல்லிவிட்டான். உடனே அவன் என்ன செஞ்சா, ஒரு தவளையானது ஆய்வுக்கூடத்தில் எடுத்து செல்லப்பட்டு அது முதல் கால் துண்டிக்கப்படும் பொழுது அது இத்தனை சென்டிமீட்டர்கள் உயரத்தில் எழும்பி குதிக்கும் என்று அதை அவன் குறித்துக் கொண்டான். மறுபடியும் என்ன செஞ்சா, அவனுடைய அந்த ஆக்ரோஷமான மூளை நின்று போகவில்லை. அவன் என்ன செஞ்சா, அடுத்த காலை, 2வது காலை அவன் வெட்டிவிட்டு இப்பொழுது ஜம்ப் என்றால் இந்த தவளையானது என்ன செய்தது? என்னுடைய
எஜமான் சொல்லிவிட்டான், நான் எப்படியாக எழுந்து மேலே எழும்ப வேண்டும், குதிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய 2 கால்களை அந்த மேஜையின் மீது ஸ்திரமாக வைத்து குதித்து எழுப்பியது. இப்போ ஒரு தவளையானது 2வது கால் துண்டிக்கப்படும் பொழுது அது இத்தனை சென்டிமீட்டர்களுக்கு குறைவாக எம்பி குதிக்கும். அப்போ அவன் மனசு சரிப்படல. 3வது காலை என்ன செய்யறான்? துண்டித்து விட்டு ஜம்ப் என்றால் அது தன்னுடைய ஒரு காலை தன்னுடைய எஜமான் அல்லவா சொல்லிவிட்டான், தன்னை வளர்த்தவன் அல்லவா சொல்லிவிட்டான், தனக்கு பயிற்சி கொடுத்தவன் அல்லவா சொல்லிவிட்டான், நான் எப்படியாக என்ன செய்ய வேண்டும், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவன் அது என்ன செய்தது? தன்னுடைய ஒரு காலை அந்த வேலையின் மீது நல்ல ஸ்ட்ராங்கா வைத்து எம்பி குதித்தது. இப்பொழுது அவன் என்ன செஞ்சா, ஒரு தவளையினுடைய 3வது கால் துண்டிக்கப்படும் பொழுது அது இத்தனை சென்டிமீட்டர்களுக்கு குறைவாக எழும்பி குதிக்கும் என்று அவன் அதையும் குறித்துக் கொண்டான். இப்பொழுது என்ன செய்தால் அவனுடைய அந்த கோபம் நிறைந்த அந்த மூளை என்ன செஞ்சிச்சு? 4வது காலையும் வெட்டியது. அந்த தவளைக்கு இப்போது ஜம்ப் என்றால் அந்த தவளை என்ன செஞ்சிச்சு? அவன் அதனால் எழுப்பி குதிக்க முடியவில்லை. எனவே அவன் தன்னுடைய ஆய்வின் தீர்ப்பை எழுதினான். என்ன தீர்ப்பை எழுதினான்? ஒரு ஆய்வுக்கூடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு தவளையானது அதனுடைய முதற்கால் துண்டிக்கப்படும் பொழுது அந்த தவளையானது இத்தனை சென்டிமீட்டர்களுக்கு உயர்வாகவும், 2வது கால் துண்டிக்கப்படும் பொழுது அந்த தவளை இத்தனை சென்டிமீட்டருக்கு குறைவாகவும், 3வது கால் துண்டிக்கப்படும் பொழுது அந்த தவளை இத்தனை சென்டிமீட்டருக்கு குறைவாகவோ அது என்ன செய்யும்? எழும்பி குதிக்கும். அதனுடைய 4வது கால் துண்டிக்கப்படும் பொழுது என்று அவன் தன்னுடைய ஆய்வின் தீர்வை எழுதினான். என்ன எழுதினா? அது தன்னுடைய கேட்கும் சக்தியை இழந்து போகும் எழுதினான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் தண்டனமாக ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்ற ஒரு நிலை ஏற்படும் என்றால் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்பவர்களாக நாம் கேட்கக்கூடிய அந்த தண்டனமான ஜெபங்களுக்கு உத்தரவு இல்லையே என்று நாம் என்ன செய்யணும்? கடைசியில கடவுளுக்கு காது இல்லை, is not able to hear me. அவர் ஒரு செவிட்டு கடவுள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தேவன் தங்களுடைய ஜெபங்களை கேட்கவில்லை என்பதற்காக ஒரு ஆய்வின் குறிப்பு என்ன சொல்லுகிறது? 35 to 40% of the Christians had left the faith. 35 to 40% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி சென்றார்கள். சாத்தான் எதை வைத்து குடிக்கிறான்? நாம் செய்யக்கூடிய ஜெபங்களை வைத்து. முதலாவதாக அவனை செய்யறான், நம்முடைய பிழைப்பை வைத்து குடிக்கிறான். 2வதாக சத்துருவாகிய சாத்தான் என்ன செய்கின்றான்? 2வது பட்டயமாக நம்முடைய தன்னல ஜெபங்களையே வைத்து நம்மை தேவனுடைய சமூகத்திலிருந்து புறம்பாக்கி போடுகின்றான். ஜெபம்னா என்ன? ஜெபம்னா என்ன? அது எப்படி செய்யப்பட வேண்டும்? மோசே செஞ்ச ஜெபம், அதான் ஜெபம். கன்றுக்குட்டியை அங்கு அவர்கள் தங்களுக்காக உருவாக்கி அங்கு அவர்கள் அதை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறாரு. அவருக்கு மிகுந்த எரிச்சல், மிகுந்த கோபம். அவர்களை அழித்து விட வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் அவர்களை அழிக்கும்படியாக உட்படும் பொழுது இந்த மோசேயானவன் அவனுடைய சமூகத்தில் சென்று அந்த அழிவின் வாசல் அவன் நிற்கிறான். தேவனே, இவர்களை அழைத்து போடாதையும், எகிப்திலிருந்து இவர்களை அழைத்து வரும் பொழுது என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? அவர்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்திற்கு அல்லவா எடுத்து செல்வேன் என்று அழைத்து வந்தேன். இப்பொழுது வழியிலே நீர் அவர்களை அழைத்து போடுவீர் என்றால் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்நிய நாவுகள் உம்மை தூஷிக்குமே. அந்த அந்நிய நாவுகள் உம்மை தூஷிப்பதை காட்டிலும் என்னுடைய நாமத்தை அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிழக்கி போட. தேவனுக்கு பிரியமான
நாமத்துக்காக, அந்த நாமம் தூஷிக்கப்பட கூடாது என்பதற்காக, மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக அவன் ஜெபித்தான். அதுதான் ஜெபம். மற்றவை யாவும் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். கொடுப்பேன் என்று வாக்குரைப்பவர் கொடாமல் இரார். தானியேல் ஜெபித்தான். 2340 தீர்க்க தரிசனத்தை அவன் கண்ட மாத்திரத்திலே எருசலேமின் மீதான இந்த பாழாக்கும் அருவருப்புகள் நடந்து ஏறுவதற்கு முடிவதற்கு எவ்வளவு நாட்கள் செல்லும் தெய்வமே, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபித்து ஜெபித்து வியாதியாய்ப்பட்டார். வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காக அவர் ஜெபித்தார். மோசே மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக அவர் ஜெபித்தார். நம்ம எத்தனையோ பேர் மோசேயை போன்று நாம் அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கின்றோமா? தானியேலை போன்று திருச்சபைக்காக அல்லது நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை அதனுடைய வெளிப்படுத்துதலை நாம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? தானியேலை போன்ற திருச்சபைக்காக, எதிர்கால தேவனுடைய வழிநடத்துதலுக்காக ஜெபிக்கிறோம். மோசேயை போன்று மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். இதுதான் ஜெபம். இதான் ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய முதல் பட்டயம் நம்முடைய வயிறு பிழைப்பு. இரண்டாவது பட்டயம் நாம் செய்யக்கூடிய தன்னலமான ஜெபங்கள். மூன்றாவது பட்டயம் என்ன தெரியுமா? மூன்றாவது தந்திரம், சாத்தானுடைய மூன்றாவது சந்திரம். லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனங்கள் 5-8 வரைக்கும் அவர் என்ன செய்கின்றார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு சென்று அங்கு அவர் என்ன செய்கிறார்? ராஜ்யங்களை காண்பிக்கின்றார். உயர்ந்த இடத்திலிருந்து அவர் பார்க்கிறாரு, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர் காண்பிக்கிறார். எவ்வளவு நேரத்தில் அவர் பார்க்கிறாரு? ஒரு நிமிஷத்தில். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கண்கள் முக்காலத்தையும் உணர்ந்த கண்கள். பேனராமிக் வியூ என்று சொல்வார்கள். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். மூன்று நிலைகளிலும் முக்காலங்களிலும் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் அனைத்தையும் அவர் பார்க்கிறார். முதல் செஞ்சுரியில, முதலாவது நூற்றாண்டில அவர் நின்று கொண்டு, அந்த ஒப்பிரையில் நின்று கொண்டு அவர் என்ன செய்யறாரு? உயர்ந்த மலையில் நின்று கொண்டு அவர் பார்க்கிறாரு. அவருக்கு முன்பதாக கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களையும், 4000 வருஷமாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களையும் பார்க்கிறார். மேலோ பெர்சிய ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம், ரோம ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவர் எப்படி 2000-3000 வருஷங்களுக்கு முன்னதாக அவருடைய அந்த முக்காலங்களையும் உணர்த்தக்கூடிய அந்த கண்களால் அவர் பார்த்தாரோ, அதே போன்று அவருடைய நாட்களில் உள்ள அந்த ராஜ்யங்களை எல்லாம் பார்க்கிறார். எப்படி அவர் அவருடைய நாட்களில் உள்ள ராஜ்யங்களை பார்க்கின்றாரோ, அப்படியே அவருக்கு பிறகு நாம் வாழக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களையும் அவர் பார்க்கிறார். நியூயார்க்கை பார்த்திருப்பார், நியூ டெல்லியை பார்த்திருப்பார், நியூ ஜெர்சியை பார்த்திருப்பார், லண்டனை பார்த்திருப்பார், பாரிஸை பார்த்திருப்பார். இதுவெல்லாம் பிரதானமாக உயர்ந்த ராஜ்யங்கள் அல்லது மாநகரங்கள் என்று சொல்லிக்கிட்டோமோ அவற்றை எல்லாம் தேவன் பார்த்திருப்பார். அந்த 6000 வருஷ காலத்திற்குள் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களையும் அவர் பார்த்திருப்பார். இங்கு சாத்தான் சொல்லிட்டால் இவை அனைத்தையும் உமக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய இந்த 6000 வருஷத்தில், 4000 வருஷத்தில் நான் சம்பாதித்த இந்த முழு உலகத்தையும் நான் உமக்கு கொடுத்துடுறேன். எனக்கு ஒன்னே ஒன்று மாத்திரம் தான் தேவை. You take all
for what I ask. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நீர் எனக்கு தாரும். என்னுடைய அருபாடுபட்டு நான் சம்பாதித்த இந்த உலகத்தை முழுமையாக உடைய பாதத்தில் கொடுத்துறேன். இங்க யாருமே இல்லை. நீரும் நானும் மாத்திரம் தான் என்ன செய்யறோம்? இந்த உயர்ந்த மலையில நிற்கிறோம். அப்படி தலையை சிரத்தை தாழ்த்தி என்ன செய்ய, என்னை வணங்கிட்டா போதும், எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து விடுகின்றேன். இந்த உலகம் அவனுக்கு அவசியம் இல்லை. அவன் எதற்காக இந்த உலகத்தில் தன்னுடைய இந்த மாய தந்திரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் தெரியுமா? அவனுக்கு வணக்கம் கிடைக்கிறான். எந்த வணக்கம் பரலோகத்தில் அவனுக்கு கிடைக்கவில்லையோ அந்த வணக்கம் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கும்படியாக அவன் பிரயாசப்படுகின்றான். ஒரு வணக்கத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுக்க போகின்ற அந்த ஒரு வணக்கத்திற்காக அந்த 4000 வருஷம் அளவிலும் சம்பாதித்த அந்த முழு உலகத்தையும் அவருடைய பாதத்தில் கொடுப்பதற்கு அவன் சித்தமுள்ளவனாக இருக்கிறான். கிறிஸ்துவை பின்பற்றாத, கிறிஸ்தவத்தை தழுவாத எத்தனையோ கோடி மக்கள் அவருக்கு உண்டு. அவர்களை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. He is not interested about them because they are all in his side. அவருடைய கவலைகள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினால் கூடக்கூடியவர்கள், பரலோகத்தை நோக்கி அந்த யெகோவாவை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தங்களுடைய கரங்களை உயர்த்தி அவர்களை வணங்கக்கூடியவர் ஒரு ஆள் இருந்தா கூட போதும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஒரு கரம் இருந்தா போதும். அதற்காக இந்த உலகம் முழுவதையும் அவன் கொடுப்பதற்கு ஆசைக்கிறார். அவனுக்கு மற்றவர்களை பத்தி கவலை இல்லை. உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் மலைகளுக்கு போகிறார்கள், எத்தனையோ கோடி மக்கள் நதிகள் இடத்தில் போகிறார்கள், எத்தனையோ கோடி மக்கள் அந்த கோயில்களை எங்கெல்லாம் அவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையா இருக்கின்ற அந்த சிலைகள் உள்ள கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடத்துக்கும் போறாங்க. கோடான கோடி மக்கள். அவர்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவனுடைய கவலை எல்லாம் பரலோகத்தை நோக்கி தன்னுடைய சிரத்தை உயர்த்தி தன்னுடைய கரங்களை கூப்பி வணங்கக்கூடிய தேவனுடைய பிள்ளை ஒருவன் மாத்திரம் அவனுக்கு முன்பதாக நின்று அவனை வணங்கி விட்டா போதும். இதை உலகம் முழுவதையும் அவன் தருவதற்கு சித்தமாக இருக்கின்றார். அவனுக்கு உலகம் அல்ல, நம்முடைய வணக்கம் தான். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய வணக்கம் தான் அவனுக்கு அவசியம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ராஜ்யங்களை பார்த்து விலகி போனவர்கள் கிறிஸ்தவத்தில் அநேக பேர் இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற பெரிய வாஞ்சையோடு படித்தவர்கள், என்னோடு படித்தவர்கள், இன்னைக்கு அந்த ராஜ்யங்களை காட்டின உடனே அந்த ராஜ்யங்கள் வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் செட்டில் ஆயிட்டாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏன் அந்த ராஜ்யங்களை அவன் காட்டிய மாத்திரத்தில் நாம் போகாம இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் எந்த இடத்தில் நம்மை உபயோகிப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கின்றாரோ அந்த இடத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், அது திருச்சபைக்கு உள்ளே இருந்து வந்தாலும் சரி, வெளியே இருந்து வந்தாலும் சரி, இந்த சத்தியத்தையும் இந்த அருமையான ஊழியத்தை விட்டு விலகி செல்வதற்கு மனம் இல்லாத உங்களையும் என்னையும் பண்ற ஒருத்தர் சத்துருவாகிய சாத்தானுக்கு முன்பதாக தன்னுடைய வணக்கத்தை செலுத்துவதற்கு அந்த ராஜ்யங்களை பார்த்து ஒப்புக் கொடுப்பார் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக இந்த சர்வ உலகத்தையும் சாத்தான் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆசை இருக்கின்றார். உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்தால் அந்த ராஜ்யங்களுக்கு அடிப்படையாமல் அதையும் வென்று வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளிடத்துல அடுத்த வசனம் என்ன சொல்றது? 5வது வசனம், உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்தால்
6வது வசனம் வச்சிருந்து மீதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன காட்டுகிறான்னா ராஜ்யத்தையும் அவைகளில் உள்ள மகிமையையும் அவன் காட்டுகிறான். முதல் ராஜ்யத்தை காட்டுறான். He was very much successful. He was successful 80%. மீதமுள்ள 20% மக்களை அவன் தன் வயப்படுத்துவதற்கு என்ன செய்கின்றான் என்றால் ராஜ்யத்தை காட்டி அதில் தங்களை ஏமாற்றிக் கொள்ளாத இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் என்ன செய்யறான்? அடுத்து ராஜ்யத்தின் மகிமையை காட்டுகின்றான். ராஜ்யத்தையும் அவற்றின் மேலான அதிகாரத்தையும் அவைகளின் மேன்மைகளையும் காட்டுகின்றான். ராஜ்யம் என்றால் என்ன? இட்ஸ் a pair of certain kings influence. ஒரு நிலப்பரப்பிலான ஒரு இடம் ராஜ்யம். மகிமை என்றால் என்ன? மற்ற காரியங்கள் அனைத்தும் பட்டம், பதவி, அந்தஸ்து, என்ன சொத்து, சுகம் எல்லாவற்றையும் காட்டுகிறான். இவ்வுலகம் அனைத்தும் அவன் கையில் இருக்கிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறார்? தேவனை வணங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒருவன் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுப்பேன் என்று சொன்னது போன்று தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அவன் அதை செய்கின்றான். இவ் உலகம் அனைத்தும் அவருடைய கருத்தில் இருக்கின்றது. இந்த கிரிக்கெட் பந்தயம் விளையாட்டு, அந்த விளையாட்டு எல்லாருக்கும் பிடிச்சமான விளையாட்டு. ஒரு முறை அந்த பரலோகத்தின் வாசலில் ராயப்பர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு கத்தோலிக்க வெர்ஷன்ல இருந்து படித்தது. ராயப்பர் அங்கு அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்காரு? உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எங்க? அந்த பரலோகத்தின் வாசப்படியில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வாசற்படியில அவர் உட்கார்ந்துட்டு அன்றைய நாளில் யாரெல்லாம் அங்க வராங்கன்றது அவர் அங்கு பதிவு செய்து கொண்டிருக்கும் போது உலகத்திலே நன்றாக விளையாடக்கூடிய அனைத்து கிரிக்கெட் வீரர்களும் மொத்தமா அங்க என்ன செஞ்சாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இவர்கள் அனைவரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்ச உடனே பேதுருவானவர் என்ன செய்யறாரு? அந்த ராயப்பர் என்ன செய்யறாரு? ஒரு எஸ்டிடி கால் புக் பண்றாரு. அதை பண்ணி அவர் என்ன செய்யறாரு? நரகத்தின் வாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய சாத்தானை அழைக்கின்றார். அவன் சாத்தான் செய்யறான், நரகத்தின் வாசலில் அமர்ந்து யாரெல்லாம் அங்க உள்ள வராங்க, எத்தனை கொலை பண்ணாங்க, எவ்வளவு போய் பேசினாங்க, என்னென்ன தீமையான காரியங்கள்லாம் செய்தாங்க, எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டு ஒவ்வொருத்தரும் உள்ள அனுப்பிட்டு இருக்கான். இந்த கால் வந்த உடனே பேதுருவிடத்துல கேட்கிறான், பேதுருவே என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது? அப்ப பேதுரு சொல்றாரு, இந்த உலகத்தில் விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டு ஆட்டக்காரர்களும் இங்க என்ன செஞ்சாங்க? பரலோகத்துக்கு வந்துட்டாங்க. இனி உன்னால் எங்களை ஜெயிக்க முடியாது. சாத்தான் தனக்கே உரிய பாணியில ஒரு சிரிப்பை சிரித்து விட்டு சொன்னான் ராயப்பர் இடத்துல, ராயப்பரே, நீ சந்தோஷப்படுவதற்கு அதுல ஒன்றுமே இல்லை. அந்த கிரிக்கெட் ஆட்டத்தை நன்றாக ஆடக்கூடிய அனைத்து ஆட்டக்காரர்களும் ஒருவேளை உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் ஆட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய அனைத்து அம்பையர்களும் இங்க இருக்காங்க. மறுபடியும் நாங்கள் தான் ஜெயிப்போம். தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது. Everything is in the hands of Satan. He operates everything. அப்படி என்றால் எப்படி இந்த வலுசிறப்பாகிய சாத்தானை நாம் மேற்கொள்வது? எப்படி? சகல சத்துவத்தையும் படைத்த இந்த சத்துருவாகிய சாத்தானை மேற்கொள்வது எப்படி? வெளிப்படுத்தல் 12-14 அதிகாரத்துல அந்த பகுதி என்ன சொல்லுகின்றது? ஸ்திரீயாகிய திருச்சபை
1260 வருஷங்கள் இருண்ட காலத்தில் அது துன்பத்தின் மத்தியை கடந்து செல்லும் பொழுது அங்கு என்ன சொல்றது, அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு செல்வதற்கு பறந்து போகும்படி அதற்கு கழுகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டது. பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபை வலுசவும் கோபம் கொண்டு அந்த ஸ்திரீயின் மீதாக யுத்தம் செய்ய போகும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது, எப்படி அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே பாதுகாப்பு உங்களுக்கு நிச்சயம். தேவனுக்கு பிரியமானவர்களே, கடைசியான திருச்சபைக்கும் தேவன் என்ன செய்கிறாரு, அந்த பாதுகாப்பை கொடுக்கிறாரு. சத்துருவாகிய சாத்தானை நாம் வென்று ஜெயிக்கக்கூடிய சத்துவத்தை தேவன் நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் நடந்து போக மாட்டான், ஓடி போவான். He will flee away from you. ஏனெனில் சாத்தான் கொண்டு வந்த அதே எதிர்வினைகள் எப்பொழுதும் இந்த நாட்களிலும் சத்துருவாகிய சாத்தான் கொண்டு வந்தான். The snares of Satan is working even now in tremendous amount. உறவினால் இணைக்க விரும்பக்கூடிய தெய்வத்தை மதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகித்து அவன் செய்கிறான், தேவனிடத்திலிருந்து புறமாக தள்ளி போடுகின்றான். உறவினால் இணைக்க விரும்பக்கூடிய தேவனை மதத்தால் பிரிக்க நினைக்கின்றான். Religion, relationship. God wants a relationship. இவர் ரிலிஜனை, மதத்தை கொண்டு வருகின்றார். மனிதன் கடவுள், மனுஷன் என்ன சொல்றான், நீதான் கடவுள், சாகாவரப்பட்டவன். நீ சாகாவரப்பட்டவனாக தேவனாக இருப்பதனால் நீ தேவனை அண்டி போக வேண்டிய அவசியம் என்ன? நீயே கடவுள், உனக்கு அந்த ஞானம் இருக்கின்றது. You have the power of knowledge. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவாகிய சாத்தான் பிழைப்புக்கு அடுத்தவர்களை நமக்கு காண்பித்து பிழைப்பை, வாழ்வின் ஆதாரத்தை நமக்கு முன்பதாக வைத்து தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்திலிருந்து நம்மை புறமாக்கி போடுகின்றார். ஓய்வு நாளை, அந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதனால் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிழைப்பு சார்ந்த அந்த பிழைப்பு சார்ந்த காரியங்களை அவன் காண்பித்து அதிலிருந்து விலக்கி போட்டு விடுகின்றான். விலக்கி போட்டு விடுகின்றான். நாம் செய்யும் தண்டனை ஜெபங்களின் மூலமாக ஜெபம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான பதத்திற்கு கேள் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை உடையவர்களாக நீங்கள் நானும் இருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்மை வழிவிலக சென்று போய்விடுகிறார். கடைசியாக அவன் உலகத்தை காட்டுறான், ராஜ்யங்களை காட்டுறான். அதற்கு மயங்காதவர்களுக்கு ராஜ்யத்தின் மகிமையாக சொத்து, சுகம், பதவி, பட்டம் என்னவெல்லாம் அவன் காட்ட முடியுமோ அவன் அனைத்தையும் அவன் காட்டுகின்றான். கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தையை அவனிடத்தில் சொல்லி அவனை அப்புறப்படுத்தினார். Get behind the Satan. பின்னாலே போ சாத்தானே. சாத்தானே. தேவன் இருக்க வேண்டிய இடத்தில், சத்தியம் இருக்க வேண்டிய இடத்தில் எதையெல்லாம் சத்துருவாகிய சாத்தான் கொண்டு வந்து வைக்கிறானோ அவற்றை எல்லாம் பின்னாக போ என்று சொல்லக்கூடிய பக்குவம் நம்மில் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த பக்குவம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. எதையெல்லாம்
சத்துருவாகி சாத்தான் நமக்கு முன்பதாக கொண்டு வைக்கிறானோ அதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய பக்குவம். அது ஒரு நாளில் வரக்கூடியதல்ல. கிறிஸ்துவோடு நாம் நெருங்க நெருங்க சத்தியத்தில் நாம் அதிகமாக நம்மை இணைக்க இணைக்க அது வரக்கூடிய ஒரு பக்குவம். அவரோடு நமக்குள்ள உறவு அதிகரிக்கும் பொழுதுதான் நமக்காக இந்த உலகத்துக்காக வாழ்வதை விட்டுட்டு அவர் சமூகத்தில் வரக்கூடிய நிலையை தேவன் நமக்கு தருவார். நம்முடைய தன்னலமான ஜெபங்கள் நம்மை பிடிப்பதற்கு நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஆயுதங்களில் ஒன்றாகிய அந்த ஜெபங்களை வைத்தே நம்ம என்ன செய்யலாம், புறம்பாக்கி போடுகின்றார். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, சத்துவாயி சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்துள்ளார். அந்தகார லோகாதிபதியினுடைய அவருடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த நாட்டில் நாம் அவனை எதிர்த்து நிற்பதற்கு இந்த பலத்தை தேவன் நமக்கு தருவார். அப்பேற்பட்ட பலத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபித்துக்கொள்கிறேன். அனைவரும் தங்களுடைய சிறங்களை தாழ்த்தி ஜெபத்திற்காக உங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தத்திற்கு பரம்பிதாவே திரு சமூகத்தினுடைய பாதத்தில் மறுபடியும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நாளிலும் எங்கள் அன்பின் தெய்வமே, சத்துவாகிய சாத்தான் எந்த நிலையில் எங்களை சந்திப்பான் என்பதையும் எந்த நிலையில் சந்தித்தால் நாங்கள் விழுந்து போவோம் என்பதையும் அறிந்தவனாக அவர் வருகின்றான் என்பதை நாங்கள் இந்த நாளில் படித்து கொண்டோம். சுவாமி, நாங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சோதனை நாட்களில் அவனை பின்னிட்டு போ சாத்தானே என்று அவனை அப்புறப்படுத்தினார். அத்தகைய வல்லமையை இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருடைய பார்த்து கொடுக்கிறோம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையில் ஜெபம் என்று சொல்லக்கூடிய உறவு எவ்வளவு தூரத்திற்கு எங்களை பரலோகத்தோடு இணைக்கின்றது என்று உணர்ந்து அதை கேள் என்ற அற்பமான ஆதாயங்களுக்காக நாங்கள் உபயோகித்து உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் புறம்பாக்கி போய் விடாதபடி நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உடைய பாத்திரங்கள் போடுகிறோம். ஆங்காங்கே உலக நெடுகளும் இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். உங்களுடைய கிருபையினால் இரக்கத்தினால் முடியறோம். எல்லா துன்பம் தொல்லைகள் வியாதிகள் கொள்ளைகளிலிருந்து நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொண்டோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை படைக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் ஸ்நேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் தேவரே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய திருச்சபை மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.